இப்ப நம்ம பார்க்க போறது இந்த குரு பெயர்ச்சிக்கு 48 நாள் இருக்குதுங்க. ஒவ்வொரு ராசிக்கு குரு பகவான் நன்மை செஞ்சுட்டு இருக்கிறாரு. சில ராசிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நன்மை இல்ல. தீமைன்னு சொல்ல முடியாது. நன்மை இல்ல. அப்படியாப்பட்ட ராசிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, எந்தெந்த ராசிக்கு நன்மை செய்யும்? இதுவரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்காம இருக்கலாம். இல்ல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் டக்குன்னு நடக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகணும். இல்ல சில முயற்சிகள் நம்ம துணிச்சலா எடுக்கிறதுக்கு என்ன ஒரு வழிமுறைகள் அப்படின்றது ஒரு விலாவரியா நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பாக தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னாவே நமக்கு அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவான் கரெக்ட்டா புதனோட வீட்ல புதனோட வீட்ல 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 7ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது கலசரக்காரகன். புதனுக்கும் குரு பகவானுக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பகையோடு இருக்கிற அந்த இடத்துல. அதாவது நம்ம சப்போர்ட்டே இல்ல. அப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே குரு பகவான் சில நேரத்துல முதல்லயே யோகத்த குடுத்துருவாரு. சில நேரத்துல கடைசில குடுப்பாரு. இப்ப குரு பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு புதனோட வீட்ல பகையோட இருக்கிறதுனால பட்டும் படம் இருக்கிறதுனால பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்னென்ன காரியங்கள் செய்யலாம், என்னென்ன செய்ய வேண்டாம்ன்னு மட்டும் சொல்றேன். கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. முதல் விஷயம், குடும்பத்தில தேவையற்ற ஒரு பிரச்சனைகள், கலகம். அத அவங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகல. அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகள செய்யல. ரொம்ப வாக்குறுதிகள் குடுத்திருக்கோம். இல்ல அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு மனைவி கிட்ட சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும், செய்யணும், எதிர்பார்க்கணும். அத உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம அர்ஜென்ட்க்கு குடு அப்படின்றத வாங்கியிருக்கலாம். இல்ல அப்படின்னா நமக்கு ஒரு இல்ல அப்படின்னு நம்மளோட சக்திய பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையோ, இல்ல சொந்தமா தொழில் ஏற்பாடு பண்ணி குடுக்குறதுக்கான ஒரு முயற்சி. இது ஒட்டுமொத்தத்துல ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஏற்படுத்தி குடுக்கோணும் அப்படின்ற அளவுக்கு நாம ஒரு எதிர்பார்ப்புகள் அவங்ககிட்ட இருக்கு. அது நிச்சயமா பார்த்துட்டீங்கன்னா, இதுவரைக்கும் தடங்கலா இருக்கும். சொன்ன சொல்லு காப்பாத்த முடியல. நம்ப வீட்லயே நமக்கு அவங்களுக்கு நீ பொய் சொல்ற அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை ஒரு இழக்கக்கூடிய நேரம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. அப்ப இது எல்லாமே இந்த முதல் அதாவது முதல் காலம் அப்படி சொல்லும்பொழுது ஒரு 7 மாசத்திலிருந்து ஒரு தடங்கல் தான் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப ஒரு 7வது மாசம் முடிஞ்சிருச்சு, 8வது மாசம் தொடங்கிருச்சு அப்படி சொல்லும்பொழுது, இந்த கடைசி காலகட்டம் அப்படி சொல்லும்பொழுது நிச்சயமாக நீங்க அதன் அதன் மூலியமா ஒரு படக்கூடிய ஒரு வேதனை, ஒரு அவமானம், ஒரு சிக்கல், இந்த பிரச்சனை. இத நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த குரு பகவானோட செயல்பாடுகள் நிச்சயமாக உண்டு. அதனால ஒரு நம்பிக்கையோட இருங்க. குடும்பத்த ஒரு களைய விடாம 3வது மனுஷன கொண்டு பஞ்சாயத்து பேசக்கூடாது. 3வது மனுஷன் நம்ம குடும்ப விஷயத்துல உள்ள வரக்கூடாது. அது நமக்கு மாமனார் இருந்தாலும் சரி, மாமியார் இருந்தாலும் சரி, மச்சாண்டா இருந்தாலும் கூட சரி, ஒரு நண்பரா இருந்தாலும் சரி, அவங்கள கொஞ்சம் உறவு முறைகள் அப்படி சொல்லும்பொழுது குடும்ப விஷயத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாரி பாருங்க. நெருக்கத்தை ஏற்படுத்தி பண்ணுங்க. அடுத்தவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு விரிசல் வராத அளவுக்கு நீங்க உங்க கையில குடும்பத்த வச்சுக்கங்க. அப்ப தேவையற்ற ஒரு பிரச்சனை நம்ம தவிர்க்கலாம் நம்ப. சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்ட்டு நம்மளே நினைச்சுட்டு இருப்போம். 7 கூடையவன் ஒரு பார்வை தானே அப்படின்ற அளவுக்கு. 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் இப்ப நம்ம ஒரு சொந்தமா தொழில் செஞ்சுகிட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கோம். வெளிநாட்டுல செட்டில் ஆனவங்க. மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா குவைத்து இந்த மாரி ஒரு இடத்துல அதுக்குண்டான ஒரு வகையில அந்த ஒரு பாதிப்பு, ஒரு சிக்கல் இதெல்லாம் உலக விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த மாரி பிரச்சனைலாம் இது நடந்துகிட்டு இருக்கு. நாம இப்பதான் வந்திருக்கோம். உடனே போனா இருக்கிற பிரச்சனைய சரி பண்ண முடியாது. நெறைய கமிட்மெண்ட் இருக்குது ஊருக்கு போனா. அதாவது மனைவிக்கு, மக்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு ஒட்டு மொத்தமா பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஒட்டுமொத்த கனவே நம்பள நம்பி இருக்கு அப்படின்ற ஒரு கால சூழ்நிலை இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. அதனால எதற்கும் நீங்க அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். இத்தன நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படிப்பினை, ஒரு அனுபவம். எப்படி ஜெயிக்கணும்? எப்படி காப்பாத்திக்கணும்? எப்படி நம்ம ஒரு இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு சிறந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சாச்சு. அதன் வகையில எல்லா விஷயத்திலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப ஒரு பல பேர் ஒரு எல்லாமே சிதற போயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ஒரு தனிமையா இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு நீ கவலைப்பட வேண்டாம். அந்த தனிமை உங்களுக்கு செல்வாக்கும், அதே மாரி ஒரு நம்பிக்கையும், அதே மாரி எதிர்காலத்தையும் பூர்த்தி பண்ணும். அதனால தைரியத்தோட, துணிச்சலோட உங்களுக்கு உயிருக்கோ, உடைமைக்கோ எந்த ஒரு ஆபத்தும் வராது. குரு பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஓரளவுக்கு குடுத்தாலுமே சமாளிக்கிற அளவுக்கு அதே மாரி காப்பாத்தக்கூடிய ஒரு செயல்கள் கண்டிப்பாக நமக்கு செய்வாரு. அதன் காரணமாக இப்பதான் ஒரு எதிர்காலத்துக்கு இப்பதான் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது நீ தைரியமா கையாளுற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. தைரியத்தை வரவழைச்சு நீங்க இருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, சுயதொழில் செய்றவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நம்பி ஏமாற்றங்கள், கொடுத்து ஏமாற்றங்கள், அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து அது அவங்க ஒரு அவங்களுக்கு நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். நம்மளாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. நம்ம இந்த காசு அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்காது. அப்படின்ற அளவுக்கு நினைக்கிற அளவுக்குலாம் நம்ம கொஞ்சம் தேவையற்ற ஒரு வேலையெல்லாம் செஞ்சிருப்போம். ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. கொடுத்து வாங்குனால் கோடி வாங்கலாம். அப்ப ரூ. 1 இருந்தாலும் கொடுத்துருங்க. அர்ஜென்ட்க்கு நமக்கு உதவும்.
இவங்கலாம் வந்து ஒண்ணும் நினைக்க மாட்டோம். சொந்தம் தானே, சம்மந்தி தானே, மாப்பிள்ளை தானே, அதேமாரி வந்து மருமக தானே, தம்பி தான், அண்ணன் தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு கராரா இருங்க. அதேமாரி வந்து வாங்குற விஷயத்துல கராரா வந்து சொல்லி கேட்டுக்கங்க. இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் வந்துரும். அதனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இது சரியான முறையில பயன்படுத்திங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் அப்படி சொல்லும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன, நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க. இல்ல வந்து இப்ப வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்பா, நம்ம என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சுகமான ஒரு முடிவு. சுபமான ஒரு முடிவு. சந்தோஷமான முடிவு. அதாவது வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில். இல்ல வீட்ல சம்மதிச்சுட்டாங்க. இல்ல வந்து அவங்க வீட்ல சம்மதிச்சுட்டாங்க. நமக்கு வந்து தோஷங்கள் இருக்கு. சர்வ தோஷம், நாக தோஷம், கால தோஷம், கலசர தோஷம் அப்படின்ற அளவுக்கு இந்த தோஷங்கள் இருந்தது. அது தோஷங்களுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள், ஒரு கோயில். இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அது ஏதோ ஒரு வகையில நிவர்த்தி ஆகும். அப்ப வந்து அந்த கட்டங்கள் சேரும். அத வந்து நம்ம பொருத்தங்கள் பார்த்தாலும் நமக்கு நல்லபடியா அமைஞ்சிரும். இது எல்லாமே வந்து இப்போ தனுசு ராசிக்கு வந்து இதெல்லாம் நல்லபடியா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணம் செய்றவங்க, 3வது திருமணம் செய்றவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, இல்ல ஓடி போய் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். வீட்ல சேர்த்துவாங்களா? சமுதாயத்துல சேர்த்துவாங்களா? அப்படின்ற அளவுக்கு பயமெல்லாம் தேவையில்ல. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை செய்றவங்க, அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு அரசாங்க உயர் பதவி. அரசாங்கம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு உகந்த மாசம் இது. இந்த 48 நாள் அப்படி சொல்லும் பொழுது. நீங்க ஒரு சின்ன விஷயம் எதிர்பார்த்தீங்க. அது பெரிய பெரிய விஷயமாக முடியும். நீங்க வந்து சில பேர் கண்ணுக்கு தெரியாம இருப்பீங்க. அவங்கள வந்து நம்மள கூப்பிடுற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஒரு பொறுப்பு குடுக்குறது, நம்பள நம்பி ஒரு சில காரியங்கள் வந்து நம்பி குடுக்குறது, இதில நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. நம்ப யாருன்னு வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துற அளவுக்கு நம்மளோட செயல்பாடுகள், வேகம், விவேகம், அனுபவம் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம மேல் மட்டமா இருந்தாலும், கீழ் மட்டத்தில இருந்தாலும், நம்பள வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர ஏத்துக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது சரியான முறையில வந்து உங்களுக்கு பயன்படுத்திங்க. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்ல. அதேமாரி வந்து நெறைய விஷயத்துல வந்து பார்த்தாச்சுங்க, அனுபவிச்சாச்சு. எல்லாமே வந்து இல்ல அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கவலையும், கண்ணீரோடும் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு நான் சொல்ல வர்றது. இல்லத்தரசிகளுக்கு நல்லா இருக்கு. சொந்தமா தொழிலோ, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு வேலை விஷயமோ, இல்ல வெளிநாடு போகணும்னு நெனைக்கிறவங்களோ, இப்ப அத வந்து மனைவி இழந்த ஒரு கணவனை இழந்தாச்சு. இல்ல சேருமா? இல்ல அப்படி சேராதா? இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்களா? இந்த மாரி ஒரு நிலைமையில நெறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துக்குள்ள 1ஆம் தேதிக்குள்ள இது எல்லாமே வந்து சேர்ந்து, உங்க குடும்பம் வந்து ஒரு குழந்தை குட்டியோட சந்தோஷமா, நிம்மதியாகவும், அதேமாரி வந்து உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவும் கண்டிப்பாக அமையும். சொந்தமா தொழிலோ, வெளிநாடு போறதுக்கோ, கவர்மெண்ட் வேலையோ கண்டிப்பா நீங்க இது ஒரு தேர்வுகள் எழுதியிருந்தாலும் வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லத்தரசிகளுக்கு உண்டு. அதேமாரி வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வந்து கைகூடும். அதுல எந்த ஒரு குறையுமே இல்ல. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து சொத்து, மண்ணு, மனை இதெல்லாமே வந்து ஓரளவு பாதுகாப்பானாலும் விரயமாற அளவுக்குலாம் வாய்ப்பில்ல. மனசு வந்து திடகாத்திரமா வச்சுக்கங்க. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகள் சொல்லியிருக்கேன் நானு. அதேமாரி வந்து அதுக்குண்டான வந்து பார்த்துட்டீங்கன்னா, எல்லா சிக்கலும் சொல்லியிருக்கேன். இதெல்லாமே கண்டிப்பா ஏதோ ஒரு வடிவத்தில அவங்க சக்திக்கு தகுந்த மாரி உருவாகும். இதிலிருந்து தப்பிக்கிறது ஒரே ஒரு விஷயம். நீங்க பாருங்க, அதாவது வந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எல்லோ கலர்ல மஞ்சள் கலர்ல இருக்கணும். அது நீங்க சரியான முறையில பயன்படுத்திங்க. செல்போன் கவரு, ஒரு வாட்சு, இல்ல அப்டின்னா வந்து கண்ணாடி பிரேமு, அதேமாரி செல்போன்ல வந்து டிஸ்ப்ளே, அடுத்து வந்து ஒரு கர்ச்சீப், ஒரு துண்டு இதெல்லாமே வந்து குரு பகவானோட நிறம் இது. இதில பார்த்துக்கங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, நாம அதாவது தினமும் காலையில எந்திரிச்ச உடனே வீட்ல வந்து நெய் விளக்கு ஒண்ணு ஏத்துங்க. தினமும் அதாவது வியாழக்கிழமை மட்டும் கிடையாது. நெய் விளக்கு ஏத்துங்க. நெய் விளக்கு ஏத்தி சூரியன் உதிக்கிற நேரத்தில ஏத்தி கரெக்ட்டான முறையில குரு பகவான் வணங்கிட்டு வந்தீங்க அப்டின்னா, இப்ப நான் சொன்ன இந்த மைனஸ் இந்த மாரி பிரச்சனை நீங்க சந்திக்கிறதே இல்ல. சகலமும் நல்லா இருக்கும். உடல் விஷயம் நல்லா இருக்கும். நோய் நொடிகள் இருக்காது. குடும்பத்தில ஆடம்பரம் அதிகாரம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு பொதுவான தகவல்கள். எதற்கும் உங்களோட ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த கட்டத்திலே வந்து உங்களுக்கு சூட்சமங்களும் உண்டு. அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த நாள் மட்டும் இல்ல, எல்லா நாளும் உங்களுக்கு சந்தோஷமும், நிம்மதியாகவும், முன்னேற்றமும் கண்டிப்பாக அமையும். இந்த காணொளியை அ நீங்க பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. ஆல்ன்ற பட்டன் நீங்க அமுத்திக்கங்க. ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம்.